ஒரு பெரிய கல்லூரி விடுதியில் 100 மாணவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு காலை உணவுக்கும் அவர்களுக்கு ஒரே பானம்தான் கொடுக்கப்பட்டது, சூடான காஃபி. அதில் 80 மாணவர்கள் சலித்து விட்டார்கள். எப்பவும் இதே காஃபியா, கொஞ்சம் வேற மாதிரி குடிக்கணும், ஜூஸ், டீ, சாக்லேட் மில்க் மாதிரி என்று முணுமுணுத்தார்கள். ஆனால் 20 மாணவர்கள் அந்த காஃபியையே விரும்பினார்கள். எதுவும் குறை சொல்லாமல் மகிழ்ச்சியாக குடித்தார்கள். ஒரு நாள் மாணவர்கள் அனைவரும் ஹாஸ்டல் வார்டனிடம் சென்று புகார் சொன்னார்கள். அவர் சொன்னார், சரி, வாக்களிப்போம். யாருக்கு பிடித்த பானம் அதிக வாக்கு பெறுகிறதோ அது நாளை முதல் எல்லோருக்கும் கிடைக்கும். அனைவரும் கைகளை உயர்த்தி வாக்களித்தார்கள். 20 பேர் காஃபிக்கு, 18 பேர் ஜூஸுக்கு, மற்றவர்கள் வேறு பானங்களுக்கு. இறுதியில் காஃபிக்கே அதிக வாக்குகள் வந்ததால் மறுநாளும் எல்லோரும் காஃபி தான் குடிக்க வேண்டி வந்தது. பலர் இருந்தாலும் அவர்கள் பிரிந்து வாக்களித்ததால் பலனில்லை. ஆனால் 20 பேர் ஒன்றுபட்டு இருந்ததால் அவர்கள் விருப்பமே நிறைவேறியது. வேதமும் இதைத்தான் கூறுது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது.